ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்றீங்க. மொதல் வீடியோ என்னோடது பூரா வெப் ரிலேட்டடு. அதாவது வெப் டிசைன்லேருந்து ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிஸாக உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது வெப் ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் டிசைனில் யூஸ் ஆகிறது HTML5, CSS3, ஃபோட்டோஷாப், jQuery இந்த மாதிரி யூஸ் ஆகும். HTML5 எதுக்குன்னா உங்களோட அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிவ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். CSS3 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இதுக்கு ஸ்டைல் கொடுக்க, அதாவது கலரு, ஃபாண்ட்டு, அதாவது அட்ராக்டிவ் கொடுக்குறதுக்காண்டி CSS3 யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா இமேஜ் ரிலேட்டடாக போகும். அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். jQuery பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் உருவாகிற மாதிரி இருக்கும். அது டக்குன்னு நடக்கணுன்றக்காண்டி jQuery யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸி தான், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நாளையும் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு டெம்ப்ளேட் டெவலப் பண்ணலாம். அதாவது நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே இருக்கும், எதுவும் டைனமிக்காக எதுவும் பண்ண முடியாது. அது ஸ்டாட்டிக்காக இருக்கும், அவ்வளோதான். இதை வச்சு நிறைய ஸ்டாட்டிக்காக டெவலப் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லித்தரேன் அடுத்த. அடுத்து பார்த்தீங்கன்னா CMS ரிலேட்டடு, அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் ரொம்ப டாப்பில் இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் வச்சு CMS ரிலேட்டடாக அதாவது CMS அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாகர்ஸ் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி ஈஸியாக இது பண்ணுறதுக்கு வேர்ட்ப்ரெஸ் ஒரு நல்ல இது. அதனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எல்லாத்தையும் ஈஸியாகவும் கற்றுக்கலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் தீம் இன்டகிரேஷன் இருக்குது, அதே நேரத்தில் ப்ளக்கின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது தீம் இன்டகிரேஷன் அந்த மாதிரி ரிலேட்டடாக சொல்கிறேன். அதே மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸோட ரெடெக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வரிசையாக அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு சீரீஸாக போட போகிறேன். இதாவது இந்த வீடியோ மொதல் வீடியோ, அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன் எல்லாத்தையும் பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் அப்ளிகேஷன் தயாரிக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்ச வேண்டியது AngularJS, React.js அந்த மாதிரி JS ரிலேட்டடு. AngularJS எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் API வச்சு தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் React.js. AngularJS பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற API மூலயமா அது ஃப்ரண்ட் எண்டில் அவுட்புட் கொடுக்கும். அது API பற்றி நம்மளுக்கு தேவை கிடையாது, ஏன்னா API ஃபுல்லாக பேக் அண்ட் ரிலேட்டட். API உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன். பேக் எண்ட்லேருந்து வர APIயை ஃப்ரண்ட் எண்டில் வாங்கி அதை எப்படி டிஸ்பிளே பண்ணி அது எப்படி அவுட்புட் கொண்டு வர்றது தான் AngularJS. மற்றபடி ரியாக்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இதை வச்சு தான் வெப் அப்ளிகேஷன் ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HTML5ன்னு பார்த்தீங்கன்னா HTML பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கெட் லாங்குவேஜ். இது முதல் வேர்ல்டு வைட் வெப் அவங்க தான் கண்டுபிடிச்சது. ஸ்டைலிஷீட் அவங்க தான் கண்டுபிடிச்சது. W3 ஆர்ஜின் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. இப்போதைக்கு டிம் ரீஸ்லி அவர் தான் கண்டுபிடிச்சது HTML. அப்புறம் HTMLோட வெர்ஷன்ஸ் வரிசையாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா HTML2, அப்புறமேட்டு ஜான்வரியில் HTML 3.2, அதுக்கப்புறம் டிசம்பரில் 18, 1997, அப்புறம் ஏப்ரல் 24, 1998 HTML4. இப்போ HTML6 வரைக்கும் வந்துடுச்சு, ஆனால் HTML5 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த HTML5 கடைசியாக கண்டுபிடிச்சி லாஸ்ட் கால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் C6 வந்துருச்சு. XML, அதாவது HTMLக்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா XHTML தான். XHTML டெவலப் பண்ணதான் HTML, மற்றபடி ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் HTML எப்படி போடுறது ட்ரை பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா CSS பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைல் சொன்னேன் இல்லையா. இப்போ ஸ்டைல்னால், அதாவது ஸ்டைல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா cascading styling. CSS is simple mechanism adding style, fonts, color, spacing to web components. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது CSS3 வச்சு நிறையா அனிமேட்டும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப இன்டீரியராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், ரொம்ப அட்வான்ஸாக தெரிஞ்சுன்னா ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு.
நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். CSS3 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பூரா அனிமேஷன்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு jQueryன்னு ஒன்று இருக்குது. jQueryன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி வரும். jQueryன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு jQuery is a cross platform of JavaScript is designed to simplify the client side scripting. அதாவது இந்த பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் வந்து சர்வர் சைட் ரிலேட்டட் வரும். நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்புறம் ஃப்ரண்ட் சைடு, அதாவது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து HTML, CSS3, jQuery எல்லாமே அதுக்கப்புறம் கிளைண்ட் சைடு வரும். அதே மாதிரி தான் AngularJS எல்லாமே கிளைண்ட் சைடு வரும் அதிகமாக, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ HTML5 சீரீஸை அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுவேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட் உடனே வந்துடும். நான் வீடியோஸ் வந்து 2 days ஒன்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை உடனே பார்த்துடலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். அதே நேரத்தில் இது வரைக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். ஏதாவது கமெண்ட்டு, ஏதாவது வேறு எதுவும் லாங்குவேஜ் எனக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.